ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ரெடிமேட் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு, தோசை மாவுலாம் ரெடி பண்ணி வீடியோ போட்டுருக்காங்க. சரி நம்மளும் பண்ணி பார்ப்போமேன்னு தான் போட்டேன். மெயினா இதுல நான் வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத விட, என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா எப்படி செய்றதுங்கிறது விஷுவலாவே நமக்கு தெரியும். உளுந்து அரிசி மெஷர்மென்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க 1 படி அரிசி எடுத்தீங்கன்னா, 1/4 படி உளுந்து எடுத்துக்கோங்க. அப்பதான் கரெக்ட்டா வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா வெந்தயம் கொஞ்சம் லைட்டா சேர்த்திக்கோங்க. ஜீரகம் வேணா சேர்த்திக்கலாம். நான் வெந்தயம் மட்டும் தான் சேர்த்திக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டா அரைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவல் சேர்க்கணும். அப்புறம் ஒயிட் பச்சரிசி ஒயிட் ஜவ்வரிசி இருக்கும் பார்த்தீங்களா? அதையும் நம்ம அரிசி கூட இல்ல உளுந்து கூட கூட ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசி, அவல்லாம் வந்து ஒரு கப் இருந்தாவே போதும். இத வந்து நம்ம நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். அரிசிய வந்து 1 மணி நேரமும், உளுந்த வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் நல்லா கழிஞ்சு எடுத்துட்டு, அதுல இருக்கிற தூசு எல்லாம் போனதுக்கப்புறம், நல்ல ஒரு வெள்ளை வேட்டி விரிச்சு நல்லா வெயில்ல காய வச்சுக்கலாம். எடுத்து பார்த்தோனே நல்லா மொறு மொறு மொறுன்னு வரணும். நல்ல வெயிலா இருக்கும்போது காய வையுங்க. கண்டிப்பா நல்லா காய வைக்கிறத பொறுத்து தான் நம்மளோட மாவு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காமிக்கும். இதான் மெயினு. அப்புறம் வந்து நம்ம நார்மலா மாவு அரைக்கிறத விட இது பவுடர் பேஸ்ல இருக்கிறதுனால, நம்ம உளுந்து அதிகமாவே எடுத்துக்கலாம். குறைஞ்சு எடுத்துட்டோம்னா, கண்டிப்பா இட்லி, தோசை நல்லாவே வராது. மெயினா வந்து நான் இத மிக்ஸில போட்டு அரைச்சேன். எனக்கு வந்து நல்லாவே அரைப்படல. ரொம்ப நேரம் அரைச்சாலும் அந்த மிக்ஸில வந்து அந்த துகள் வந்து பெருசு பெருசா தான் தெரிஞ்சது. மறுபடியும் நான் அரைச்ச மாவையே மறுபடியும் மில்லுல குடுத்து அரைச்சுட்டு வந்தேன். ஸோ நீங்க டைரக்ட்டாவே மில்லுக்கு எடுத்துட்டு போய் அரைச்சுக்கோங்க. கண்டிப்பா வீட்ல அரைச்சா அவ்வளோ வந்து சரியா வரல. மில்லுலேருந்து வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்தோனே, நம்ம ஒரு டப்பால போட்டு மூடி வைக்கக்கூடாது. அத நல்லா ஒரு ஃபேன் காத்துல, இல்லன்னா நார்மலாவே ஒரு வேட்டியோ, இல்ல ஒரு நல்ல பெரிய போர்சி எடுத்து அதுல ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம், சல்லடை எடுத்து நல்லா சலிச்சுட்டு, அதுல ஏதாவது தூசு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஏர் டைட் கண்டெய்னர், பிளாஸ்டிக் இல்லன்னா சில்வர் எதுவா இருந்தாலும் சரி, நல்லா மூடி வச்சிரலாம். மூடி வைக்கும்போது அது கூட கிராம்பு, இல்லன்னா பிரியாணி இலை இந்த மாரி சேர்த்துட்டோம்னா, வண்டு வந்து வராது. ரொம்ப நாளைக்கு நமக்கு இந்த மாவு வந்து கிடைக்கும். அப்புறம் தான் யோசிச்சேன், இவ்ளோ பண்றதுக்கு பதிலா டைரக்ட்டா மாவே எடுத்து அரைச்சுக்கலான்னு. ஏன்னா, டைரக்ட்டா ஊற வச்சு மாவா அரைச்சோம்னா, மிக்ஸிலயே கூட அரைச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டா தோணுது அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ காய்ஸ். நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். பாய்.